கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்கள் தயவுக்கும் உங்களுடைய உதவிக்கும் இயேசு நாமத்தை பணிவார்ந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா செம்மையான வார்த்தைகள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எரேமியா 5வது அதிகாரத்தில் 25, 26, 27, 28, 29 வார்த்தை நான் வாசிக்கிறேன். முக்கியமாக இதில் 26வது வார்த்தை வாசிக்கிறேன். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குவது போல பதுங்கி. இந்த குருவியை பிடிக்கிறவங்க பதுங்கி பதுங்கி போய் பிடிப்பாங்க, குருவி கண்ணுக்கு தெரியாமல். இப்படியாக வேதம் விளக்குகிறது. குருவி பிடிக்கிற பதுங்கி இருக்கிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துர்மார்க்க ஜனங்களை காணப்படுகிறார்கள். மறுபடியும் வாசிக்கிறேங்க. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற, மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துர்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், துர்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியை பல கோணமாக பேசலாம். இருந்தாலும் வேதத்தில் நிறைய காரியங்கள் தான், சில காரியங்கள் நான் சுருக்கி பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிப்பாராக. இந்த துர்மார்க்கர் சொல்கிற வார்த்தைக்கு சடுதியாக அழிவு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. துர்மார்க்கமாக இருக்கிறவங்க பாருங்கள், திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இங்கே சொல்லப்படுது, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துர்மார்க்க என் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல, இன்னொன்று சொல்கிறார், குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யம் உள்ளவர்களால் ஆகிறார்கள். அங்கே என்ன, அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்குடைய செயல்களை கண்டியாமல் விடுகிறார்கள். திக்கற்றவர்களுடைய வாழ்க்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள். இந்த வார்த்தை எப்படி இருக்க பாருங்க, நல்லா கவனித்துக்கலுங்க. தாங்கள் மட்டும் வாழ்கிறார்கள். துர்மார்க்கருடைய சுபாவமே தாங்கள் மட்டும் வாழணும், மற்ற எப்படியாவது போட்டோம். இப்போ நாட்டில் ஒரே சஞ்சலமான காரியங்கள் நடக்குது, விரோதமான காரியங்கள், மனுஷருக்கு மனுஷன் விரோதமாக நடக்குது. பணத்துக்காக, எல்லாமே பணத்துக்காக. பின்னாடி பணம் இருக்கிறனால அந்த பணத்தை அபகரிக்கிறதுக்காக அநேக கொடுமைகள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யங்கள் ஆகிறார்கள். கொழுத்து சலுக்க பண்ணுகிறார்கள். துர்மார்க்க செயல்களை கண்டியாமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வாழ்க்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள். எளியவர்களே நியாயத்தை தீரார்கள். எளியருடைய நியாயத்தை தீர்க்க மாட்டாங்க சொல்லிட்டு 23 இவைகளை விசாரியாக இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்ம நீதி சரியை கட்டாமல் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இங்கே ஒரு ஜாதி சொல்லப்பட்டிருக்கு. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மிருகங்களுக்கும் ஜாதி இருக்குது இல்லையா? மிருகங்களை பிரிக்கிற நேரத்தில் ஜோடியாக அதுலேயும் ஜாதி இருக்குது. பறவை ஜாதி இருக்குது, மிருக ஜாதி இருக்குது, ஊர்வனை, பறப்பனை, நீந்துவனை, இப்படி ஜாதிகள் இருக்குது. சரி, அது அப்புறம் இருக்குங்க. ஜாதி அடிப்படை வச்சு நான் பேசலை, துர்மார்க்கனுடைய அடிப்படையை வச்சு பேசுகிறேன். இவைகளை விசாரியாது இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாமல் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். 30 திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது.
திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருது. இப்போ தேசத்தில் என்ன காரியம் நடக்குது? திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. ஐயா, ஒரு ரெஸ்லிங்கு பாக்ஸிங்ஸ்னாக்கா அதுக்கு ஏற்றப்ப போட்டிக்காரன்னு எதிர்த்துன்னு சண்டை போட்டு ஜெயம் கொள்கிறாங்க. அப்பாவி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு ரெஸ்லிங்கை விட்டு ஒரு அடி சொன்னாக்கா, துப்பாக்கி இல்லாதவனை போய் துப்பாக்கி வச்சு சுட்டாக்கா என்ன நியாயம்? நிராதிபதியை வந்து கொலை செய்த என்ன நியாயம்? அடித்த என்ன நியாயம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை விசாரியாதே இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்ம நீதியை சரி கட்டாமல் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. அப்போ தேசத்தில் திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. எல்லாமே இருக்காங்க. துர்மார்க்கனுக்கு தேவன் இல்லை என்று அவன் கருத்து. அதை விடுங்க. இப்போ என்ன சொன்னக்கா, அப்பாவி மக்களை வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. துர்மார்க்கர் செய்கிறதே துர்மார்க்க வேலை தான் அதிகமாக நடக்குது. சரி, இருக்கட்டுங்க. அப்போது துர்மார்க்கனை யார் உண்டாக்குனாரு? நீதிமொழிகள் 16 இருக்குது. ஒரு வார்த்தை படிப்போம். நீதிமொழிகள் 16 3 வாசியம். உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்பி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். தீங்கு நாளுக்காக துர்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்போ துர்மார்க்கனை உண்டாக்குன கர்த்தர் தான். அவன் மிஞ்சி போகிறான், தேவனுக்கு மிஞ்சி போகிறான். அவன் சாத்தானுடைய பிள்ளையாக மாறுறான். தேவனுடைய காரியங்களை வந்து அவன் என்ன பண்ண கெடுக்கிறான். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சாத்தானுடைய லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா பாருங்க சொல்கிறார். சாத்தானுடைய லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். என்னென்ன பரலோகம் போகிறது சொல்கிறான். வை ஏசுனா நானே வழியும் சத்தியமாக இருக்கேன்னு சொன்னார். அது கரெக்டு. நீ பரலோகம் போகணுன்னு சொன்னால் உன்னுடைய பேர் சாத்தானுடைய லிஸ்ட்டில் இருக்குன்னு. முதல் சாத்தானுக்கு விரோதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, அந்த காரியம் அப்புறம் பார்ப்போம். தீங்கு நாளுக்கு துர்மார்க்கனை கர்த்தர் உண்டாக்கினார். மனமேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இப்போ மனமேட்டியமாக இருக்காங்க சில பேர். துர்மார்க்கம் ரொம்ப மனமேட்டியாக இருப்பான். இந்த துர்மார்க்கரை பற்றி நிறைய சங்கீதத்தை சொல்லப்பட்டு வேதத்தை நிறைய எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை நான் சுருக்கி பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ துர்மார்க்கம் எதுக்கு உண்டாக்குனா? தீங்கு நாளுக்காக உண்டாக்கி வச்சுருக்காரு. அப்போ தீங்கு நாள் வருது சொன்னால் அதுக்கு முன்னே நான் ஏற்கனவே சொல்லி, அது தீங்கு நாள் முன்னே வரதுக்கு முன்னே நம்ம ஜெபம் பண்ணு, ஆண்டுகிட்ட ஒப்புராகணும். நிறைய காரியங்கள் இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே யோபில் 9வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். யோபு 9வது அதிகாரம் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். யோபு சொல்கிறாரு, நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதுவாய் போராட வேண்டியது என்ன? நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதுவாய் போராட வேண்டியது என்ன? அப்போது ஒரு பொல்லாதவனாக இருந்தாலும் துர்மார்க்கம் தான், விருதாக வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சில பேர் வந்து துர்மார்க்கர் வந்து என்ன பண்ணுறாங்க? அநியாயம் பண்ணுறாங்க. பொல்லாதவங்களும் அநியாயம் பண்ணுறாங்க. இதை சொல்கிறாரு, நான் போராட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் துர்மார்க்கன் நான் நீதிமானம் இருக்கிறதுனால நான் போராடுறேன். வார்த்தை திருப்பி போட்டு பாருங்கள். நம்ம நீதிமானம் இருக்கிறதுனால போராடுறோம். துர்மார்க்கனோட சாத்தானோட பொல்லாதவங்களோட நம்ம போராட்டம். எபேசி 6:12 அதான் சொல்லுவோம். உங்களுக்கு போராட்டம் உண்டு சொன்னார். வானமண்டலத்து ஆவிகளோடும் துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு சொன்னார். சரி, இங்கே நான் பொல்லாதவனாக இருந்தால் விருதுவாய் போராட வேண்டியது என்ன? விருதுவாய். இப்போது துர்மார்க்கம் அது வசனம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது.
பாவிகள் கடன் கொடுக்குறான்னு சொல்கிறார் லூக்கா 6ல். நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்? நல்லோர் மீது தீயோர் மீதும் மழையை வரிசைக்க பண்ணிக்கிற சூரியன் உதிக்க பண்ணிக்கிற கர்த்தர் அவர் எல்லாருக்கும் நியாயம் செய்கிறாரு. இருந்தாலும் துர்மார்க்கம் என்ன பண்ணுறான்? தன் வையை விட்டு விலகி போகிறான், தேவனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன சடுதியாக அழிவு வரும்னு சொல்லப்படுது. துர்மானுக்கு எப்படி வரும்? நல்லா இருப்பான், பச்சை மரத்தை போல் இருப்பான், திடீர்னு பார்த்தா பட்டு போயிடும். அவன் வாழ்க்கை எல்லாம் வசதி இருக்கும். சங்கீதம் 73 எடுத்து வாசுங்க, துர்மார்க்கம் பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை இருக்குது. சங்கீதம் 73 இருக்குது. அதே போல் யோபு 15 இருக்குது. அநேக காரியங்கள் துர்மார்க்கம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது பேச சொன்னாக்கா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். யூடியூப்பில் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பழைய மெசேஜெல்லாம் பார்த்துருக்கேன் நான். டிஜிஎஸ் தினகரன் மற்ற பெரிய பெரிய ஆளுங்க பேசுறது இப்போ 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நிறைய மெசேஜ் இருக்குது. அவ்வளோ பொறுமையாக இப்போ பார்க்க மாட்டாங்க. என்னை சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஐயா 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிங்க, நீங்கள் சுருக்கமாக பேசுங்க. கொஞ்சம் விளக்கி பேசுறதுக்கு 10 நிமிஷம் கூட தான் ஆகும். அதனால் எனக்காக என் ஊழியக்காக ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் உதவி பண்ணுங்கள், தயவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் காசு அனுப்பாக்கிட்டு போதும், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். 4 பேர் பார்த்து அது கர்த்தருடைய வார்த்தை கேட்கட்டுமே. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. நிறைய பேர் பார்க்குறாங்க. என் ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் காணி அமைச்சாக்கா நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. இப்போ எனக்கும் செலவு இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ யூடியூப் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா நெட்டுக்கு பணம் கட்டுன்னு, மற்ற எல்லா காரியத்துக்கும் பணம் அவசியமாக இருக்குது. மாதத்துக்கு எப்படி குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் செலவாகும். அந்த 5000 ரூபாய் கெடுக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான். சின்ன உதவி செய்யுங்க. அப்போ லட்சம் 50,000 10 அனுப்பாதீங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் அமைச்சா கூட போதும். அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போது நான் பொல்லாதவனாக இருந்தால் விருதுவாய் போராட வேண்டியது என்ன? அப்போ பொல்லாதவன் விருது பாருங்கள். நான் கூட ரசிக்கப்படாதமுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சண்டை போடுவேன், எல்லாம் காரியம் செய்வேன், தப்பு பண்ணுவேன், விபச்சாரம் பண்ணுவேன், குடிப்பேன், எல்லாம் செய்வேன். எதுக்கு சொல்ல சொன்னாக்கா, நீங்கள் உண்மையாக போய் பசிக்குது சொன்னால் கூட நம்ம ஆண்டுகள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதே ஒரு சாராய கடையில் போய் சும்மா நின்னா கூட வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு குடிக்க வைப்பாங்க. இதுதான் நான் பொல்லாதன்னா விருதுவாய் போராட வேண்டிய அவசியம். அங்கே போய் நின்னா போராட்டமே கிடையாது, கூப்பிட்டு கொடுத்துருவோம், சாப்பாடு கொடுங்க, எல்லாம் செய்கிறேன். துர்மார்க்கம் உதவி செய்யணும். சரி, அதை போட்டுமா. அப்போது சங்கீதம் 73 என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, இங்கே என்ன சொல்கிறது, யோபு 9 தான் விருதுவாய் போராட வேண்டியதுன்னு. அப்போ சங்கீதம் 73 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சங்கீதக்காரன் ஏற்கனவே நான் பல வருஷம் இந்த செய்தியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா சில சமயம் நானும் மனுஷன், ஒரு நாள் முகம் நல்லா இருக்கும், ஒரு நாள் இருக்காது. நெகேமியா பார்த்து ராஜா கேட்ட முகம் என்ன சோர்வாக இருக்கே சொல்லிக்கிறார். காயினை பார்த்து சொல்ல முகம் நாடி மாறி இருக்க சொன்னார். ஒன்று சாமியில் மனுஷன் முகத்தை பார்க்க தேவனை உள்ளான இருக்குது. என் முகம் சில சமயம் வாடி போயிடும். நானும் மனுஷன் தானே. சில வீடியோவில் பாருங்கள், என் முகம் நான் தெளிவாகவே இருக்காது. என் தேவைகள் சந்திக்கப்படும் போது நானும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு உற்சாகம் வரணும். உற்சாகத்தாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபோனில் பேசுங்க. ஏன்னா அநேகர் இமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் எதுவும் அனுப்புகிறாங்க. எனக்கு நேரம் கிடையாது, அதெல்லாம் பார்க்க தான். வேதம் வாசிக்கிறது ஜபிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. விசிட்டிங் கூட குறைச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு எதாவது ஃபோனில் பேசுங்க. நான் தான் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தைரியமாக கொடுத்துருக்கேன், பகிரமாக கொடுத்து ஃபோனில் பேசுங்க. கர்த்தர் நல்லவர். இங்கே சங்கீதம் 73 அவர் சொல்கிறாரு, 73:13, நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆகியல் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சன்னதிக்கு துரோகி ஆவேன். பேச முடியல.
சில ஊழியக்காரங்க பண்ணுற அட்டூழியம், சில ஊழியக்காரர் தங்களுக்காக, நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 100 வார்த்தை பேசுவாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு 1000 100 வார்த்தை நான் பேசுவேன். நான் பொதுப்படியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்ன சபை நடத்தலை, எனக்கு சபை நடத்த தைரியம் கிடையாது. ஏன்னா சபை எப்படி சொல்கிறது, அந்த காணான் தேசத்துக்கு போய் பார்க்க போனாங்க. 10 பேர் நல்லது சொன்னால் 10 பேர் கெட்டது சொன்னாங்க. அது பேர் 10 பேர் நல்லவங்களுக்கு 10 பேர் கெட்டவங்க நான் இருக்க விரும்பலை. முடிஞ்சவருக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்விதமாக பேசணும். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்து அவருக்கு முடிவை கவனித்து வரும்போது அது என் பார்வைக்கு व्यसனமாக இருந்தது. தாவீது சொல்கிற துன்மார்க்குடைய காரியத்தை நான் பார்த்தேன், அது எனக்கு व्यसனமாக இருந்தது. சில ஊழியர்களுடைய காரியம் व्यसனமாக இருக்கும். என்ன பண்ணுறது, சில பேர் வசதியாக இருக்குங்க, ஊழியத்தில் ரொம்ப வசதி, கோடிக்கணக்காக சேர்ந்து போகுது. அவருக்கு என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு கூட பயமாக இருக்குது. அவங்க என்னவோ தெரில, அருமையாக பேசுகிறாங்க. அதுக்கு விமோசனம் வேறு சொல்லின்னு இருக்காங்க. அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார் சொல்லிட்டு ஒரே வாக்குவாதம். சரி, கர்த்தர் நல்லவர். நடக்க போகுது. பிரசங்க சொல்லிட்டான், முன்னாடி நடந்தால் இப்போ நடக்குது, இப்போ நடந்தால் பின்னாடி நடக்க போதும். இது ஒன்றும் நூதனமான ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் சீசருங்க அடித்தாங்க, இயேசு கிறிஸ்து அடித்தாங்க. இந்த காலத்தில் நம்மளை அடிக்கிறானுங்க. வரப்போகிற காலம் எப்படி இருக்க போகுது? தேவன் மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார் இல்லையா? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் ஒரு மாறுதல் கொடுப்பார். துர்மார்க்கு மொத்தம் விட்டுடுவாரா? விட மாட்டார். அப்போ சொல்கிறாரு, இது அறியும்படி யோசித்து பார்த்தேன், அவர்கள் முடிவை கவனித்து உணரணும், அது எனக்கு பார்வைக்கு व्यसனமாக இந்த சங்கீதம் 73 படிக்கிறேன். அப்போது சங்கீதம் 73:18 பாருங்கள். நிச்சயமாக நீர் அவளை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாயான இடங்களில் உயர் பண்ணிக்கிறார். துர்மார்க்கன் எங்கே இருக்கான்? சறுக்கலான இடத்துல நிற்கிறானா துர்மார்க்கன். நான் கூட துர்மார்க்கனாக இருந்தேன். அந்த சறுக்கலேருந்து என்ன பண்ண கொஞ்சம் கர்த்தருடைய கருத்தில் வந்துட்டேன். அதுதான் சொல்கிறாரு சங்கீதம் 73:28 ஒரு வார்த்தை பார்ப்போம். இங்கே துர்மார்க்கன் சறுக்கலாக நிற்க வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாயான இடங்களில் உயர் பண்ணிக்கிறான். பாயான இடத்துல தள்ளிடுவார் துர்மார்க்கனை. அடுத்து அந்த சங்கீதம் 73:23 ஆனாலும் நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன். விருதாவில் ஜபம் விருதா போகாது, தான தமம் விருதா போகாது, வேத வாசிப்பு கர்த்தரை நம்பிக்கை விருதா போகாது. சரி, அடுத்தது ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கேன், என் வலது கை பிடித்து தாங்குகிறேன். அவர் நம்ம வலது கை பிடிச்சிருக்கார் கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். யோபு 15 ஒரு வார்த்தை வாசிப்போம். யோபு 15 ஒரு வார்த்தை வாசிப்போம். யோபு 15 3-6 வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்கள். பிரயோஜனமில்லாத வார்த்தையினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? இப்போ என்ன பண்ணுறாங்க? பிரயோஜனமில்லாத வார்த்தையினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? அப்போது துர்மார்க்கன் என்ன பண்ணுறான்? பிரயோஜனமில்லாத வார்த்தை. அடுத்தது உபயோகமில்லாத வசனங்களால் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைக்க பண்ணிக்கிறார்கள். பண்ணுகிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க? எதுக்கு ஜபம் பண்ணுறேன்? யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, காவலர் கேட்குறாங்க ஒரு சர்ச்சில், யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? ஜபிக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? ஜபம் நடத்துக்கு பர்மிஷன். நான் கேட்குறேன், மற்ற கொல்றதுக்கு, அடிக்கிறதுக்கு, கற்பழிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? எங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்காரு, வல்லமையும் கொடுத்துருக்காரு. அது நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறது? நன்மைக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தீமை செய்கிறீங்களே, கொலை பண்ணுறீங்க,
கொள்ளடிக்கிறீங்க, விபச்சாரம் பண்ணுறீங்க, வேசித்தனம் பண்ணுறீங்க, களவு பண்ணுறீங்க. இதுவா செய்ய சொன்னாங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யலாங்க, நம்ம செய்யலாமா? கத்தோலிக்க பிள்ளைங்க செய்யக்கூடாது. இன்னொன்று, நிறைய காரியங்கள் இருக்குது. அடிப்படையே மாற்றிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்துவம் அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான், அதுக்காக அடிக்கிறாங்க. கொட்டை கொட்டை புழுவும் கொலையாக மாறும்னு சொல்லுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சா கிறிஸ்துவம் மாறிடும் மனுஷன். அது தேவனுக்கு ஆகிருக்கும் தன்னை ஒப்புக்கும். ஆனால் சில சமயம் தேவன் எழுப்புவார். சில பேர் சிம்சோனை போல் சில பேர் எழுப்புவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர். அது என்ன சொல்லப்பட்டிருந்தாக்கா, அப்புறம் நீ பயபக்தி வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைக்க பண்ணிக்கிறார். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரம் கொடுத்து நாவே தெரிந்து கூடாது. நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று திருக்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சிடும் துர்மார்க்கனுக்கு. அதனால துர்மார்க்கம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் பார்ப்போம். யோபு 21 நான் 15வது வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சில துர்மார்க்கனுக்கு எல்லாம் இங்கே 20வது அதிகாரத்தை துர்மார்க்குடைய கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்கார சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் மாத்திரம் நிற்கும் என்பதையும் சொல்ல. அப்போது துர்மார்க்குடைய கம்பீரம் குறுகினது, அப்போ மாயக்காரர்களின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அடுத்தது அந்த 22 வேண்டும் என்கின்ற பரிபூர்ணம் அவருக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாக்குலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் துர்மார்க்கு. பாருங்கள், அடுத்தது 21 15 சர்வ வளரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறான், நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி ரொம்ப பேர் பிரயோஜனத்தை எதிர்பார்க்குறாங்க. பிரயோஜனம் இல்லாமல் வார்த்தைங்களை பேசுகிறாங்க, வசனத்தை கொண்டு தர்க்கிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்கிறாரு, பண்ணுவதான் நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிறாங்க. ஆனாலும் அவர் வாழ்வு அவர் கையில் இராது. துர்மார்க்கின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்கிறார் கர்த்தர். துர்மார்க்கின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். எத்தனை சடிஜா துர்மார்க்குகளுக்கு அணைந்து போகும். அவர்கள் கோபத்திலே வேதனை பகிர்ந்து கொண்டு இருக்கையில் அவருக்கு ஆபத்து அவர் மேல் வரும். ஐயா, விஷயம் என்ன சொன்னாக்கா, நிறைய காரியங்கள் பேசினாலும் சுருக்கி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. இங்கே சங்கீதம் 9 பாருங்கள், 2-3 வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிறவங்க காலங்களில் அவர் தஞ்சமானவர். கர்த்தாமே உம்மை தேடுகிற நீ கைவிடுகிறது, அதெல்லாம் உமது நாமத்தை அறிந்திருக்கும், உம்மை நம்பி இருப்பார்கள். சரி, அடுத்த அந்த சங்கீதம் 9 துர்மார்க்கம் தேவனை மறக்கிறவர்களும் என்ன சொல்லப்படுது? துர்மார்க்கம் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எப்படி இருக்கு? துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். அப்போது தேவனை மறக்கிற ஒரு ஜாதி, துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டு நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்படவில்லை. அதனால் இதுக்கு ஒத்த வார்த்தை யோபில் பார்ப்போம். 8வது அதிகாரத்தில் 13வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்கார நம்பிக்கை அழிந்து போகும். அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வீடு போல் இருக்கும். சிலந்தி வீடு பூச்சி அந்த சிலந்தியுடைய வீட்டில் அப்படி கைப்பட்டால் ஒடிஞ்சிடும். அவங்க நம்பிக்கை ஒன்றுமே இருக்காது. அதனால் சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் மேல் வீட்டில் சாய்ந்தால் அது நிலை நிற்க மாட்டாது, அது பிடித்தால் அது நிற்காது. வெயில் இருக்கிறதுக்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவையில் கற்பாயில் நாடும். அதன் இடத்தை இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை கண்டதில்லை என்று மறுதளிக்கும். அதனால்
இதோ தேவனே உத்தமனை வெறுக்கதுமில்லை, பொல்லாதவர் கை கொடுக்கதுமில்லை. இனி அவர் உம்முடைய வாய் நகைப்பினாலும் உம்முடைய உதடுகள் கம்பீரத்தான் நிரப்புவார். உம்மை பகைகளுடைய வெக்கப்பட்டு மூடப்போறவர்கள் துன்மார்களுடைய கூடாரம் ஓய்ந்து போகும். துன்மாருடைய விளக்கு அணைந்து போகும், கூடாரம் ஓய்ந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் 8வது அதிகாரத்தில் 3வது, தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ உள்ள நீதியை புரட்டுவாரோ. நியாயத்தையும் புரட்ட மாட்டார் தேவன், நீதியும் புரட்ட மாட்டார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, கர்த்தருக்கு பயந்து இருப்போம், நன்மை செய்வோம். யோசேப்பு சொன்னார், நீங்களோ எனக்கு தீமை செய்த கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினா சொல்கிறார். யோபு 14 மாறுதல் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எஸ்தர் 9:1 ஜெபம் பண்ணோன்னே மாறுதல் வந்தது. எல்லாரும் ஒரு மாறுதலுக்காக தான் தேவனை பின்பற்றுறோம், தேவனை நம்பியிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் சொல்லிட்டு ஞானிகள் 2:20-21 ராஜாக்களை தெரியும் ராஜாக்களையும், ஞானிகளை தெரியும் ஞானிகள் வெட்கப்படுத்துகிற தேவன். இப்படியா நிறைய காரியங்கள் சொல்லிக்கினே போகலாம். அதனால் துர்மார்க்குடைய வழியில் நில்லாமல் சொல்லிட்டு சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டு பார்த்து முடிப்போம். நிறைய காரியங்கள் இருந்தால் கூட இந்த சங்கீதம் 1 அழகான வார்த்தையாக தேவன் கொண்டிருக்கிறார். துர்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரிகாச விடத்து உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தை பெரியமாக இரவு பக்கம் அவருடைய வேதத்தை தியானம் இருக்கும்போது பாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆலோசனை, துர்மார்க்குடைய ஆலோசனைக்கு நடக்குது, அங்கே நடக்கக்கூடாது. துர்மார்க்க ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாது. 2வது, பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது. 3வது, பரிகாச உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அவரோட களவாதிரங்கள் இருக்குது. வசனம் என்ன இருக்குது? நீங்கள் பூமியில் ஹல்லேலூயா பிரிந்து இருங்கள் என்றால் உங்கள் இடம் இல்லை. துர்மார்க்கோடு நம்ம சேர்ந்து தான் இருக்கோம், பிரிக்க முடியாது நம்மளை. இப்போ ஜாதியை பிரிக்க முடியாது. என்ன சொல்லப்படுது? நீங்கள் துர்மார்க்கோடு நீங்கள் களவாதுங்க இங்கே இடம் இல்லை. ஏன்னா நான் பிரதான யோசனை சொல்கிறேன். போல் சொல்கிறேன், நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்துருங்க, துர்மார்க்கை விட்டு பிரிந்துருக்குன்னு. பரிகாசக்காரர்களை விட்டு பிரிந்துருக்குன்னு, பாவிகளை விட்டு பிரிந்துருக்குன்னு. அதனால் துர்மார்க்கன் உண்டான கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த துர்மார்க்கர் நம்ம மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தாமே அவங்களுக்கு சரி கட்டுவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.